இனி நம்ம ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் கற்றவை யூடியூப் சேனலில் வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட் மட்டும் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். நான் வந்து கோயம்புத்தூர்லேயே தான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து 60 ருபீஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக கோயம்புத்தூர்னாலும் இருக்கட்டும், எந்த ஒரு லொக்கேஷனாலும் அது கான்ஸ்டண்ட்டாக வாங்குறாங்க. பேக்கிங் வைஸ் வந்து எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. என்னென்ன நான் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, ஏபிசி மால்ட் வாங்கியிருந்தேன், ரெட் பனானா மால்ட் வாங்கியிருந்தேன், நேந்திரா பழம் மால்ட் வாங்கியிருந்தேன், அப்புறம் வந்து தேன் நெல்லிக்கான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சு. இதை சொல்லிட்டு வாங்கினேன். எல்லாமே 100 கிராம். தேன் நெல்லிக்காய் மட்டும் 250 கிராம் வாங்கியிருந்தேன். பேக்கிங் வைஸ் வந்து எனக்கு ஓகேவாக தான் இருந்துச்சு. எனக்கு ஏன்னா வந்து ஏபிசி மால் வந்து எனக்கு சீல் இல்லாமல் ஓப்பன் ஆகி தான் வந்துருந்துச்சு. அது என்னன்னு தெரியல. மற்றபடி மற்ற பேக்கிங்லாம் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் டேஸ்ட் வைஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஏபிசி மாலில் வந்து நிறையா சுக்கு ஃப்ளேவர் இருந்துச்சு. மற்ற 2 மால்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளாங்காகவே மைல்டாகவே இருந்துச்சு. மொத்தத்தில் எனக்கு வந்து இது வந்து ஓகேவாக தான் எனக்கு ஃபீல் ஆகிருந்துச்சு. மொத்த காஸ்ட் வந்து எனக்கு 900 வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த 900க்கு ஒர்த்தான்னு கேட்டால் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. ஏபிசி மால் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. மற்ற 2 மாலோட கம்பேர் பண்ணும்போது ஏபிசி மால் வந்து சூப்பராக இருந்துச்சு.